ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவ்யே நமஹ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 399வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள், சிவாலய பரிவார திருமேனிகள். சிவாலய திருமேனிகளை பார்த்துட்டே வந்திருக்கோம், ஒரு 64 பார்த்துருக்கோம். அதில் இப்போ பரிவாரங்களை பார்த்துன்னு வரோம். அதில் கர்ப்பாவரண தேவதைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு. இந்த கர்ப்பாவரண தேவதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில உதாரணங்களை நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி புரிஞ்சிக்கலைன்னா இந்த கர்ப்பாவரண தேவதையை புரிஞ்சிக்க முடியாது நம்மளால். எழுத்து படித்தா தான் சொல்லு படிக்கலாம், சொல்லு படித்தா தான் பொருள் படிக்கலாம், பொருள் இருந்தால் தான் வாக்கியத்தை அமைக்கலாம், வாக்கியத்தை அமைச்சா தான் நம்மளுடைய கருத்தை நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவள்கிட்ட பதிக்கலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று அடிப்படை உண்மைகளை கொண்டது அடுத்தடுத்து வருகின்ற விஷயம். அந்த மாதிரி ஆவரணம் அப்படிங்கிறதே மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஆவரணம்ங்கிற சொல்லுக்கே மறைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, தேவதைகள். அதுதான் வருஷலாக எல்லாருக்கும் பொது பெயராக சொல்லிட்டு வரோம். மறைக்கின்ற தேவதைகள், மறைந்திருக்கின்ற தேவதைகள். கர்ப்பாவரண தேவதை அப்படின்னு சொன்னால் எல்லா கோயில்லையும், நான் கோயில்னு சொல்கிறேன்னாலே நீங்கள் எந்த கோயில் எடுத்துக்கணும்? சிதம்பரம் கோயில்னா சிதம்பரம், அப்படி தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கோயிலுக்கு அடுத்தபடியாக நான் கோயில் சொல்கிறேன் திருக்கடையூர், திருவெண்காடு. அந்த மாதிரி காமிகாகமத்தினுடைய முறைப்படி கட்டப்பட்ட தொன்மையான பாடல் பெற்ற இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய, அப்போ இதெல்லாம் இல்லாமல் கோயில் இருக்கா அப்படின்னா அண்மை கால கோயில்கள் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கெல்லாம் நான் சாஸ்திரம் சொல்ல. நான் சொல்கிறது என்னென்னா, தொன்மையான காலத்திலேருந்தே ஒரு 2000 வருஷ பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலை மாத்திரம்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது அந்த வார்த்தையை சொல்கிறோம். அண்மை காலத்தில் பல மாற்றங்களை கோயில் என்ன சந்திச்சிருக்கு. அதோட இதை பொருத்தி பார்த்தேன்னா ஒத்து வராது. அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் பிற கோயில்கள் பேரில் எனக்கு ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குறது ஆகம பாடம், அந்த அது உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ கர்ப்பாவரண தேவதை, அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். கர்ப்பம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ, எல்லாருக்குமே நம்ம கர்ப்பங்கிற வார்த்தை அப்படின்னு சொன்னோன்னா கருத்தரித்தல் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். ஆனால் கர்ப்பங்கிற சொல்லுக்கு துதி செய்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. கர்ப்ப துதி செய்தல், போற்றுதல் அப்படின்னு ஒரு பொருள், கர்ப்பஸ்துதி. இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தின் பெயர் கர்ப்பம். ஒரு இடம் பாருங்க, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறோம், அதில் சமைக்கிற இடம், அடுப்பு இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதை பார்த்து அடுப்பாங்காரன்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு படுக்கை இருக்குது, தலாணி இருக்குது, பெட்டு இருக்குது, போர்வை இருக்குது, கொசுவலை இருக்குது, ஏசி போட்டு வச்சுருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதை பெட்ரூம்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அடைச்சா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக பெருசாக ஒரு இடத்த வச்சு அதில் டிவி வச்சு ஒரு 4-5 சேர் வச்சு போகிற மாதிரி எல்லாத்துக்கும் சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் அது பேர் ஹால்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி தானே? அதாவது மலம் கழிப்பதற்கோ அல்லது குளிப்பதற்கோ எந்த இடத்துல வசதி பண்ணியிருக்கோ அந்த இடத்துக்கு பேர் பாத்ரூம். இதெல்லாம் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்படி தானே? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? இது ஒரு பெரிய வியாக்கியானமா என்ன? இல்லை. இதே மாதிரி தான் ஒரு கோயிலுக்குள்ளே பல இடம் இருக்குது. இப்போ எப்படி கிச்சன், எப்படி ஹாலு, எப்படி பாத்ரூம், எப்படி கழிவறை அப்படின்னு தனித்தனியாக இருக்கோ, அது மாதிரி கோயிலை பற்றி சில இடத்தோட பேர் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. அப்படி தெரிஞ்சுட்டா கோயிலில் இறைவன் உண்ணுகிற உணவை தயார் செய்வதற்கு உண்டான இடமாக இருந்தால் அது பேர் மடப்பள்ளி.
அப்படி தானே? பாகசாலா, அது பேர் என்ன? பாகசாலா. அதே சமயத்தில் கோயிலில் யாகங்கள் செய்வதற்கு உண்டான நெருப்பை போட்டு பொதுசுக்கி தீயில இறைவனை வழிபாடு பட்டால் அது பேர் யாகசாலா. கோயிலுக்கு முன்னாடி தனியாக இறைவனுடைய சந்நிதி அப்படின்னு சொன்னால் முன்னாடின்னு அர்த்தம். சந்நிதினாலே முன்னாடின்னு அர்த்தம். இறைவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு மகா மண்டபம் அப்படின்னு பேர். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இறைவனை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பிராகாரம்னு பேர். பிராகாரமும் சுற்றி வர்றது, அந்த வளைவு சுற்று புறத்துக்கு பிராகாரம்னு பேர். வீட்டில் நம்ம மித்தம்னு ஒரு இடம் சொல்கிறோம், அதில் தண்ணி. இப்போ மித்தமே தெரியல, மித்தம்னா நான் படம் வரைஞ்சி தான் காட்டணும். சென்னையில் மித்தம் இருக்கிற வீடு அப்படின்னா நான் படம் வரைஞ்சி தான் என்ன சொல்லணும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது. இப்போ எல்லாம் பில்டிங் ஆகிடுது, மேலே தளமாக போச்சு. நான் மித்தத்தை எங்கேருந்து வியாக்கியானம் பண்ணுவேன்? அப்புறம் நான் திருப்பி அந்த விஷயத்துக்கு போனால் தானே வருவேன். நான் முன்னாடியில் போகிறேன், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியில் போகிறேன், பின்னாடி வரலையே. அதனால் இதெல்லாம் வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை மாதிரி ஒரு கோயில்னு இருந்தால் அதில் எது முக்கிய தெய்வம், எதற்காக கட்டப்பட்டதாக அந்த கோயில் இருக்கிறது, எது முதன்மை தெய்வமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் மூலஸ்தானம்னு சொல்லுவாள். முக்கிய தெய்வத்துக்கு இது பேர் என்ன? மூலஸ்தானம். நன்னா புரிஞ்சுக்கணும். வேறு எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் பூசணை நெறியலில் உள்ள ஒரு ரகசியம். அதெல்லாம் வெளிப்படணும், 4 பேருக்கு தெரியணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வரும். இப்போ என்னென்னா, அந்த மூலஸ்தானம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ திருவெண்காடை எடுத்துக்கிறோம், ஸ்வேதவனேஸ்வரர் தான் மூலஸ்தானம். திருக்கடையூர் எடுத்துக்கிறோம், அமிர்தகடேஸ்வரர் தான் மூலஸ்தானம், அம்பாள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மூலஸ்தானம்னா யார்? சிவன். அதுதான் பிரதான தெய்வம். அது ஒன்று தான் இருக்கும், அது 2 இருக்காது. மூலஸ்தானம்ங்கிறது எத்தனை இருக்காது? 2 இருக்காது. ஒரு கோயில் அமைப்பில் ஒரு சிற்பிக்கிட்ட போய் மூலஸ்தானம் 2 இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டான். மூலஸ்தானம் என்னது? ஒன்று தான் இருக்கும். ஒரு கோயிலுக்கு தான், ஒரு தெய்வத்துக்கு தான் அனைத்தும் கட்டுப்பட்டு இருக்கும். அப்போ அம்பாளுக்கு தனி சந்நிதி இருக்கே, தனியாக கோயில் இருக்கே, காந்திமதி அம்மன் தனியாக இருக்கா, காமாட்சி தனியாக இருக்கா, மீனாட்சி தனியாக இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்குது கோயில்கள். பிற்காலத்தில் தனியாக என்ன பண்ணுறது? பிரித்து கட்டுறா. இதனுடைய பகுதி தான் அது, இதனுடைய அம்மன் தான் அது. ஆனால் அதுக்கும் தேவதை என்ன? ஒருத்தர் தான், ஒரு சேர், அரசன் அப்படின்னு ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் 5 மந்திரி வச்சுங்கோ, அப்புறம் சுற்றத்தார் வச்சுங்கோ, அதுக்கப்புறம் அந்தந்த துறையை போட்டுங்கோ, அதுக்கப்புறம் காவல்காரன், சேனாபதி, நீங்கள் யாரை வேணாலும் போஸ்ட் கொடுத்து வச்சுங்கோ. ஆனால் என்னது? அந்த ஒன்று தான், அந்த ஒன்று தான். அதை புரிஞ்சுக்கலைன்னா இதை புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் கஷ்டம். ஆன்மீகத்தை சொல்லுவதற்கு அபிராமி பட்டுற மாதிரி ரொம்ப அவஸ்தைப்பட்டவங்க உலகத்திலே கிடையாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத, மொழியிலையும் வராது, நினைவுக்குள்ளேயும் வராது. அது 2த்தையும் கொண்டு வந்து விழிக்கும் வினைக்கும் வெளி நிற்க வைப்பது. விழிக்கும் வினைக்கும் வெளி, அப்படி வெளியில் கொண்டு வந்து அம்பாலை காட்டுனா அவஸ்தைனா அது பரமாவஸ்தை, யாராலையும் செய்ய முடியாது. அதை அவர் பட்டிருக்கார், அதை அவர் பாட்டிலே சொல்லியிருக்கார். அதனால் சொல்கிறேன், புரிய வைக்கிறது முயற்சி பண்ணுறேன். புரிய வச்சிருப்பேனாங்கிறது, எந்த அளவுக்கு ஜெயிச்சேங்கிறது எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. இப்போ அந்த மூலஸ்தானம்ங்கிறது எதை குறிக்குதுப்பா? திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர், திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர், அந்த நடுப்புற இருக்கக்கூடிய சுவாமிக்கு மூலஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த மூலஸ்தானத்தை ஒரு கோபுரத்தில், மேலே ஒரு கோபுரம் இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன அறை இருக்கும். அந்த அறையில் நடுப்புற சிவபெருமான் இருப்பார். மற்ற சாமிலாம் ஓரத்தில் இருக்கும், சிவபெருமான் என்னத்தில் இருப்பார்? நடுப்புற இருப்பார். மூலஸ்தானத்தினுடைய மையப்புள்ளியில் இருக்கிறவர் அவர் ஒண்டி தான். வைணவ தலங்களில் கூட அந்த கோபுரத்துக்கு கீழே என்ன இருக்காது? வேறு எந்த சாமியுமே இருக்காது, சிவனை தவிர வேறு எந்த சாமியும் இருக்காது. இது அந்த சிவபெருமானுடைய தனி சிறப்பு. அப்படி இருக்கும்போது கோஷ்ட தேவதைகள் பார்த்தோம். அந்த வெளி சுற்றில் இறைவனுக்கு பின்பக்கத்தை காட்டின்ட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறது. அதேமாதிரி உள் சுற்றில் பைரவர்லாம் பார்த்தோம், அது நம்மளை பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு உதாரணம்லாம் சொன்னேன், இது போலீஸ்காரன், அது மிலிட்ரிக்காரன், அதை விட இவனுக்கு அதிகாரம்லாம் உண்டுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானம், இப்போ அமிர்தகடேஸ்வரர் பார்த்துப்போம் உதாரணமாக. நீங்கள் அந்த கோயில் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், இல்லைன்னா அது புரியாது. திருக்கடையூர் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கபாலீஸ்வரர் பார்க்கலாம். சென்னையில் இருக்கேன் அப்படின்னா கபாலீஸ்வரர் மூலஸ்தானம் புரியுதா உங்களுக்கு? அந்த அதை சுற்றி 1000 தேவதை இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்கிறது சென்டர். அந்த பாயிண்டில் சிவலிங்கம் இருக்குது, அதுக்கு அடுத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும்.
இந்த சுவாமிக்கு நேராக இருக்கும் நந்தி. அந்த நந்திக்கு அப்புறம் பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், அவ்வளோதானே. அந்த கொடிமரம், அந்த நந்தி, அதுக்கு நேராக பார்த்தா அதில் இருக்கக்கூடிய சிவபெருமானை மூலஸ்தானம் என்று நான் குறிப்பிடுகிறேன். அந்த மூலஸ்தானத்துக்குள்ள எப்படி அமைப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செக்ஷன் வியூ போட்டு பார்த்தா தான் தெரியும். முதல்ல இருக்கிறது மூலஸ்தானம், அதுக்கு முன்னாடி ஒரு இருட்டான அறை இருக்கும், அந்த இடத்துல தான் திரை இருக்கும், அந்த இடத்துல தான் போகசக்தி இருக்கும். அந்த இருட்டு அறையை தாண்டி தான் வாசல் வச்சுருப்பாங்க. அந்த வாசலுக்கு வெளியில் தான் துவாரபாலகர் இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ஒரு கோயில் வந்து உங்கள் விஷுவலைஸராக கொண்டு வந்தால் மாத்திரம்தான் இந்த மூலஸ்தானங்கிறது புரியும். அதுக்காக சொல்கிறேன். அப்படி வரும்போது அந்த துவார தேவதைகளை பார்த்தோம். 28க்கு மேலேயோ என்னவோ துவார தேவதை, 4 பக்கமும் துவார தேவதை இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த திரை இருக்கிற இடம் இருட்டாக இருக்கும், போகசக்தி இருக்கணும். அதையும் தாண்டி உள்ளே போகிறோம், நடுப்புற சிவபெருமான் இருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் வெளிப்படையான உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு பேர் கர்ப்பம்னு பேர். இப்போ சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? கர்ப்பம், கர்ப்பஸ்தானம். அந்த சிவபெருமானை சுற்றி 5 பேர் அருவமாக இருக்கிறார். சிவபெருமானை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அந்த 5 பேருமே அருவம், அவளுக்கு உருவம் கிடையாது. மூலஸ்தானத்திலேயே இருக்கா, சிவனோடையே இருக்கா. இப்போ ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு யாராவது உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தகவல் சொல்கிறோன்னா, அவனை சுற்றி காற்று இருக்குமா இருக்காதா? அதில் சந்தேகம் இருக்கா? இருக்காது. காற்று இல்லாத இடத்துல மனுஷன் இருக்க முடியுமா? காற்று. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, அவன் உட்கார்ந்துருக்கிறதுக்கு இடம் வேணும். உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இல்லாத இடத்துல என்ன உட்கார முடியாது? அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்பேஸ் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. ஆகாசத்தில் மனுஷன் உட்கார மாட்டான், அப்படியே பறந்து பறவை வேணா பறக்கலாம் ஆகாசத்தில். நாம் அந்த மாதிரி பறந்துருக்கோமா என்னைக்காவது? அப்போ மனுஷனுக்குள்ள ஒருத்தன் இருக்கான்னு சொன்னாலே அவன் எங்கே இருக்கான்? ஏதோ இடத்துல ஒரு பூஸ்பர்ஸும் அவனுக்கு இருக்கே. நான் 24வது மாடியில் வசிக்கிறேன், கீழே எல்லாரும் போயிட்டு வராள். அங்கேயும் அந்த பில்லர்லேருந்து ஜாயின் பண்ணி அங்கேயும் ஒரு தளத்தை போட்டு அந்த பில்லர் வழியாக மேலே உட்காந்துருப்பான். அதோட ஸ்பர்சம் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. அப்போ ஒன்றும் ஆகாசத்திலே பறந்துன்னு போயிட்டு யாரும் வரல. அந்த சந்திரமண்டலத்தில் இறங்கும்போது அப்படியே குதிச்சுட்டே அப்படியே காமிக்கிறாங்களே ஸ்லோ மோஷனில், அந்த மாதிரிலாம் இல்லை யாரும். அப்படி யாரும் வந்து பூமிக்கு மேலே ஒரு ஸ்டெப்பில் என்ன வாழலை இல்லை. அப்போ பிருத்திவி சாரத்தில் என்ன இருக்கான்? இப்போ மனிதன் வாழ்கிறான்னு சொன்னாலே அந்த இடத்துல என்ன இருக்குது? காற்று இருக்கா? உட்கார்ந்துருக்கிற இடம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடம் பிருத்திவி சாரமாக இருக்குது, இருக்கா இல்லையா? இது எல்லாத்தையும் தவிர உணவே ஒரு இடத்துல கிடைக்காது. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், தண்ணியே ஒரு இடத்துல கிடைக்காது. வாழ்ந்துட முடியுமா நீங்கள்? அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்களா? அங்கே இருந்துட முடியுமா? அப்படி இருந்துட்டால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் காற்று இல்லாத இடத்துல இருக்க முடியாது, அப்படி தானே? அப்போ பிருத்திவி சாரமோ அப்பு சாரமோ தேய் சாரமோ வாயு சாரமோ ஆகாச சாரமோ இல்லாத இடத்துல இல்லை. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்குது. நாம் இருக்கும்போது அதெல்லாம் இருக்குது, நாம் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அப்படி தானே? பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எங்கே போனாலும் காற்றை நம்ம இலவசமாக இறைவன் கொடுத்துருக்கான். அந்த காற்று போயிடுத்துன்னா உடனே சொல்லி அனுப்பிச்சிட்றான். அந்த காற்று போயிடுத்துன்னா இந்த காற்றும் போயிடும். வெறும் காற்று தாங்க, அப்படி தானே? அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இந்த 5 இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறோமா? நம்ம ஒத்துக்கிறோம்ல? அந்த மாதிரி இந்த 5 தேவதையும் இருக்குது. இந்த கொஞ்சம் வேகமாக தட்டலாம், அப்போ தான் எனக்கு வந்து உங்களுக்கு புரியுதாங்கிற பயத்தில் இருக்கேன். இப்போ நான் வந்து உங்களை கைத்தட்டணும், என்னோட உற்சாகப்படுத்துறத கைத்தட்ட சொல்ல, நம்ம சொல்கிற கான்செப்டை பிடிச்சாங்களா? எல்லோரும் ஒரே மாதிரியே என்னை பார்க்குறீங்களே, ஒத்துருக்கும் புரியலையா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது எனக்கு. உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆகாசம் இருக்குது, பூமியில் உட்காந்துருக்கோம், பிருத்திவி சாரம் இருக்குது, அதே மாதிரி காற்றும் என்ன இருக்குது. உணவோ இல்லை உட்கார முடியாத ஒரு சூழல் உள்ள இடத்துலையோ நாம் என்ன இருக்க முடியாது. அப்போ அந்த இடமும் அந்த இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. வீடுதோறும் நிலப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா வீடும் வச்சுருந்தாலும் என்ன இருக்கும்? அது நிலப்படி இருக்குது, இயல்பு தானே?
அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு போக்குவரத்து சாதனமாக இருந்தாலும் என்ன இருக்கும், டிக்கெட்டுன்னு ஒன்று வச்சுருப்பான். நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் இருக்கும், ட்ரெயினில் போனாலும் இருக்கும், பஸ்ஸில் போனாலும் இருக்கும். ஒரு போக்குவரத்து சாதனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, டிக்கெட்டே இல்லை நான் ஆட்டோவில் போனேன்னா அதுக்கு உண்டான சார்ஜை வசூல் பண்ணுவோம். அப்படி தானே அந்த போக்குவரத்து. அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லாமலே என்ன இருக்கு, அது மாதிரி அந்த மூலஸ்தானத்தில் ஏன் இதை இவ்வளோ தூரம் இழுத்து பறிக்கிறேன் அப்படின்னா, உருவமாக இருந்தால் நான் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கோயிலில் பார்க்கும்போது என்ன முடிவு பண்ணிட்டோம், ஒரு வடிவம் பார்த்தே முடிவு பண்ணிட்டோம். இறைவனுக்கு உருவம் அப்படின்னு ஒரு வடிவத்தையே என்ன பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம். அதனால் இந்த இடத்துல இந்த தேவதை இருக்குன்னா அந்த இடத்துல சாமி இருக்கான்னு கேட்போம், கல் இருக்கான்னு கேட்போம், தண்ணி ஊற்றுறியான்னு கேட்போம், பொட்டு போறியான்னு கேட்போம், பூ சாத்திரியான்னு கேட்போம், ஆகமம் இதெல்லாம் கேட்கும். அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி பார்த்து பழக்கப்பட்டவாளுக்கு ஒரு ரகசியமான விஷயமா இது என்ன இருக்கு. ஒரு தேவதையை சார்ந்து 10 தேவதை இருக்கலாம். இப்போ துவாரத்தில் வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி, கங்கை, யமுனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா துவாரபாலகர் வச்சுருக்கோம், பக்கத்தில் ஏதோ சக்தியை பூஜை பண்ணிப்போம் அப்படின்னா அது இருக்கும்போதே அது பக்கத்தில் என்ன பண்ணிப்போம், அனுமானம் பண்ணிக்கிறோம். காருனா சக்கரம் இருக்கும், அனுமானம் தானே. 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனமும் பிரிக்கிறான். அப்படி தானே? போக்குவரத்துனா சக்கரம் இருக்கும், சக்கரம் கண்டிப்பாக கட்டமாக இருக்காது. அப்படி தானே? யோசிச்சு பாருங்களேன். அப்போ நீங்கள் அனுமானம் பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் இப்போ கடவுளை பற்றி ஏன்னா இல்லாத வஸ்துக்குள்ளே அவ்வளோ ஆசைப்பட வேண்டியதாக இருக்குப்பா. இப்போது கர்ப்பாவரணத்துக்குள்ளே 5 தேவதை இருக்குதுன்னு சொல்கிறேன், அதனால் அதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. எந்த அடையாளமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கோயிலில் போய் பூஜை பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க, ஒரு உருவம் இருக்கணும், அதுக்கு என்ன சாத்தணும், பால் ஊற்றணும், சந்தனம் போடணும், பொட்டு போடணும், பூ சாத்தணும், கற்பூரம் ஏற்றணும், குறைந்தபட்ச வழிபாடு. அப்படி இருந்தால் அதை உருவம்னு சொல்கிறீங்க, அந்த உருவத்தை கடவுள்னு சொல்கிறீங்க. அப்பற்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே தெரியாத எந்த விதமான அனுமானத்தினால உணர்ந்து கொள்ளக்கூடிய பண்புடைய இந்த 5ம் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். புரியுதா உனக்கு? கர்ப்பாவரண தேவதை. அந்த கர்ப்பாவரணம் யார், அப்படி மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த 5 பேர் யார் அப்படின்னு கேட்டால், அதில் முதல்ல உள்ளவர் வந்து விக்னேஸ்வரர். முதல்ல உள்ளவர் என்ன? விக்னேஸ்வரர். இந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கார், கர்ப்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கார். அப்போ இந்த விக்னேஸ்வர வழிபாடுங்கிறது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, கொஞ்ச காலம் வந்து வடக்கே நீங்கள் வந்தது, அதுக்கப்புறம் இவா எடுத்துன்னு வந்தா அப்படின்லாம் சொல்லியிருக்கு. வாதாபி கணபதி சொல்கிறார், செருதுண்ட நாயனார் வரலாற்று சொல்கிறார், சேக்கிழார் பதிவு பண்ணுறார். அதெல்லாம் வாஸ்துவம் தான். மாரியம்மன் கோயிலை தோண்டும் போது அங்கே ஒரு பிள்ளையார் இருந்ததுன்னு சொல்கிறா. எங்கள் முக்குருணி விநாயகர்னு மதுரையில். அப்போது இவாளெலாம் கட்டுறதுக்கு முன்னாடியே அது அங்கே இருந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், சிவன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே கிராம தேவர் அங்கே இருக்குது. இது புரியுதா புரியல உங்களுக்கு? இடம் இருந்தால் தான் வீடு கட்டலாம், இடம் இருந்தால் தான் வீடு கட்டலாம். அது மாதிரி சிவன் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே எங்கே இருந்தது, கிராம தேவதை அங்கே இருந்தது. அந்த கிராம தேவதை பதிவு வாங்கி தான் இன்றைக்கும் உத்தரவு பண்ணணும். நீங்கள் கொடி ஏற்றணும்னா கிராம தேவதை முதல்ல கொடி ஏற்றணும், ஐநாறு கொடி ஏற்றணும், பிராரி கோயில் ஏற்றணும். ஏற்றினா தான் நீங்கள் உற்சவம் பண்ண முடியும், சுவாமி வெளில வர முடியும். அதனால் அந்த கிராம தேவதையை நோண்டும் போது கட்டுற காலத்தில் கோயில் இருந்தது என்னென்னமோ சொல்கிறா, ஆனால் பிள்ளையார் அதுக்கு கீழே எடுத்திருக்கா. அப்போ அது என்ன இருக்க? இப்போ ஆகமங்களை சொல்லும்போது சுவாமி சொன்னார், சுவாமி அம்பாளுக்கு சொன்னார், அம்பாள் விஷ்ணுவுக்கு சொன்னார். நான் அப்போவே விநாயகரை சொல்லியிருக்காளே, விநாயகரை சொல்லியிருக்கா. பிற்காலத்தில் தான் பெரிய பெரிய கோயில், பெரிய பெரிய பிராகாரம், அடுத்தடுத்த சன்னதி இதெல்லாம் வளருது. ஒரு காலத்தில் முதல்ல வளர்ந்தது சிவன் ஒண்டி தான் இருக்கும். மரத்தடியிலும் சாமி இருந்தார். அந்த மரத்தடி கோயிலேருந்து தான் வில்வவனம்னு தான் திருக்கடையூருக்கு பேர். வில்வ மரத்துக்கு கீழே தான் அவர் வச்சு பூஜை பண்ணார். அது அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வளர்ந்து முதல்ல கர்ப்பகிரகத்தை கட்டினா, அப்புறம் கோஷ்டத்தை வச்சான், அதுக்கப்புறம் பரிவாரம் வச்சான், அதுக்கு அடுத்தவன் வந்தவன் 2 கோபுரத்தை கட்டினா, அதுக்கப்புறம் வர்றவன் அந்த குளத்தை கொஞ்சம் பெருசு பண்ணி என்ன பண்ணான், படித்துறையை கட்டினா, அதுக்கப்புறம் வந்தவன் பக்கத்தில் இடத்த வாங்கி நந்தவனத்தை போட்டான். எடுத்தோடனே என்ன பண்ணிடாதே நம்ம இப்போ பார்க்குற கோயில் மாதிரி. ஏன்னா இப்போ பார்க்குற கோயில் என்ன அப்படின்னா அதை பார்த்துட்டோம், அதே மாடலை இப்போ வச்சு கட்டுறோம். அப்படிதான் அந்த காலத்தில் கோயில் வழிபாடு அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கு. ஒரு ராஜா ஒரு காலத்தில் பண்ணியிருக்கான். அப்போ இந்த கர்ப்பாவரண தேவதைங்கிறது இந்த கர்ப்பஸ்தானத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முதல்ல கணபதி வழிபாடு இருந்திருக்கு. விக்னேஸ்வரர், விக்ன கணபதின்னு பேர். அதை தான் அந்த விஷயத்தை தான் தெளிவாக தேவாரத்தில் பிடியதன் உருவுமை கொலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அது வந்து ஒரு சூட்டு சொல். நீங்கள் நினைக்கிற மாதிரி யானையை சொல்லலை அவர். நாதம் விந்து, அந்த நாதம் விந்துலேருந்து ஒளி, அதுலேருந்து வர்றது. ஆகமம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ரகசியங்களை என்ன சொல்லியிருக்கோம், சொல்லும். அது ஒரு சின்ன விஷயம் வச்சுருக்கோம். சிவனை காண்பிக்கிறது யார், திரோதான சக்தினா என்னன்னு கேட்டான்.
திரோதான சக்தினா சிருஷ்டி புரியுது எனக்கு, படைக்கிறது புரியுது, செத்து போனாலும் புரியுது. என்னது? அதுவும் வெளிப்படையாக தெரியுது. வாடுறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அலையிறமே இல்லை, அதை வச்சு வாடுறதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அனுக்கிரகம் அது கூட எனக்கு தெரியுது. ஏன்னா சில பேர் ராஜபோகமாக இருக்கான், சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் முயற்சி பண்ணியும். அது கூட திரோதான சக்தி மாத்திரம் ஒன்றும் புரியல. அப்போ என்ன பண்ணலாம்? நான் ஒரு திரையை இப்படி போட்டான், இது என்னடா பண்ணுதுன்னா சிவனை மறைக்குதுன்னா, திருப்பி இப்படி இழுத்தான், இப்போ அது எதை காட்டுதுன்னா அப்படிதானே? ரொம்ப சிம்பிளாக சொன்னான். திரோதான சக்தி எப்படி வியாக்கியானம் பண்ணுறான் பாருங்க கோயிலில். என்னது? அதில் ஒரு மந்திரம் சொல்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப அற்புதமான மந்திரம். அந்த திரையை போடும்போது ஹிருதயா எனமஹா அப்படின்னு மந்திரம் சொல்லணுமா. அப்போ எது மறைக்கிறதுனா இதயம் மறைக்கிறது. இறைவன் இருக்கின்ற இடத்தை இதயம் மறைக்கிறது. இது உள்ளதான் இருக்கு, அது உள்ள. இது என்னன்னா உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்லணும். உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் திருவருள் எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. அதில் ஒரு விதையை கொண்டு வந்து காமிப்பான் ஒருத்தன், ஒரு ஆழம் விதை. இந்த விதைக்குள்ள மரத்தை பார்த்துருக்கியா? கிளைய பார்த்தியா? இலைய பார்த்தியா? அதோட விழுதை பார்த்தியா? இவ்வளோ பெரிய மரமா இது உள்ளயா? அப்படின்னா எப்படி இருக்கா இல்லையா? எப்போ வெளிப்படும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது காலம். அதுக்கு பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தண்ணி, ஜலம் எல்லாம் இருந்தால் தான் அது வெளிப்படும். அது மாதிரி அந்த இடத்துல அது இருக்குது. அதனால் அது திரோபாவமாக விதைக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். விதைக்குள்ளே எப்படி ஆழம் ஒரு மரம் மறைந்திருக்கிறதோ அதுபோல் கர்ப்பத்துக்குள்ளே இந்த 5 தேவதைகளும் மறைந்திருக்கிறது. அது வெளிப்படணும்னா அங்கே சொல்லி தான் வெளிப்படுத்த முடியும். சாதாரண ஆள் என்னை ஒரு விஐபியை பார்க்குறதுக்கு அழைச்சின்னு போனாங்க. அவங்க உண்டியும் கதவை திறந்துன்னு போகிறாங்க. நான் வாசலில் உட்காந்தேன். ஏசி ரூம் இருந்தது. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க நான் போனால் சாத்திக்குது. அவங்க ஓரத்தில் ஏதோ கை ரேகை வைக்கிறாங்க. என்ன திறக்குது? அவங்களுக்கு உண்டியும் திறக்குது. நான் போனால் திறக்க மாட்டேங்க. அப்போ திறக்கும்போது நீங்கள் வாங்க சாமி அப்படின்னு திறச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு மாத்திரம் அது என்னது? ஏதோ ரகசியம் இருக்குது. அது மாதிரி கர்ப்பாவரணத்தில் இந்த கணபதியை வச்சுருக்காங்க. அப்போ விக்னேஸ்வரர் அதில் இருக்கார். அதில் ஞாபகம் வச்சுங்க, அவருக்கு தான் விக்னேஸ்வரர்னு பேர். இடையூறு தீர்ப்பவர். என்னது? இடையூறுகளை ஆள்பவர். அவர் நினைச்சா இடையூறு ஆக்கலாம். அவர் ரிலீஸ் ஆனால் அவ்வளோதான். அபிராமி பட்டர் நொந்து போய் சாமி கிட்ட ஒரு வரம் கேட்டார். அன்பு அகலாத மனைவின்னு கேட்டார். தவறாக சொல்லலை. கடவுள்கிட்ட கேட்குற லெவலுக்கு நான் அந்த அம்மா எவ்வளோ தூரம் அவரை கஷ்டப்படுத்திருக்கேன். உன்னை கட்டிக்கிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். அந்த அம்மாவோட கஷ்டம் நம்ம கட்டி தான் நமக்கு தெரியும். அப்படி தானே? தாலியை எடுத்து கொடுத்தா புள்ளையோ பட்னி கிடக்கும், சாம்பிராணி வாங்கிட்டு வந்தா. யோசிச்சு பாருங்க. ஒரு தாயார் தன்னுடைய குழந்தை, கணவன், மனைவி, சுற்றம், மாமனார், மாமியார் வெளில போல என்ன சொல்லுவா? அவாவா கஷ்டம். அந்த விஷயத்துக்கு நான் போல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நுட்பமான விஷயம். கணபதி ஆவரண தேவதையில் கணபதி. ஓகேவா? இந்த கணபதிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வாஸ்துவாதிபதி பிரம்மான்னு பேர். வஸ்து அப்படின்னா பொருள்னு அர்த்தம். பொருள்கள் இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ பேஸ், அந்த இடம், அந்த இடத்துக்கு அதிதேவதையான பிரம்மா. பிரம்மானவனா வெளியில் ஒரு 4 தலை பிரம்மா இருக்கான். காவல்காரனில் ஒரு பிரம்மா இருக்கா. பிரம்மன்னு வேதத்தில் நிறையா சப்தம் வருது. பைரவர் தலையை கிள்ளி எடுத்த ஒரு பிரம்மா இருக்கார். ஏகப்பட்ட பிரம்மா இருக்கார். அந்த பிரம்மம் வேற, இந்த பிரம்மம் வேற. இவர் வாஸ்துவாதிபதி பிரம்மா, இடத்துக்கு அதிதேவதை. இடத்துக்கு எவ்வளோ அழகாக கேட்டுருக்கான். பட்டா, சிட்டா, அடங்கல், அதுக்கப்புறம் பிளானு, இதெல்லாம் தனித்தனியாக இப்போ கவர்மெண்ட்டில் கேட்குறாளோ இல்லையோ, அதே மாதிரி அது முதல்ல அவங்ககிட்ட உத்தரவு வாங்கணும். இந்த வாஸ்துவாதிபதி பிரம்மாகிட்ட உத்தரவு வாங்கினா தான் அங்கே சிவனே தங்க முடியும். சிவன் வெளிப்பட்டு வருவார். சிவன் எங்கே பார்த்தாலும் இருக்காரு, ஆனால் என்ன பண்ண மாட்டார்? வெளிப்படும். சிவன் எனும் அருள் ஊற்றை வெளிப்படுத்துகிற 5 தேவதை இவர்கள். அந்த ஊற்றை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. விலைக்கினா தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு ஊற்று அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பார்க்கலாம். அதை அந்த சிவபெருமானுக்கு கீழே அந்த ஊற்று வரும்.
இப்போ ரெண்டாவது பாருங்க, வாஸ்துவாதிபதி பிரம்மா. புரியுதா உங்களுக்கு? பிரம்மான இடம், அந்த இடத்துக்கு அதிதேவதை அவர். அதுக்கு அடுத்தது மண்டபரூபிணி மகாலட்சுமி. பேர் என்ன? துவாரத்துலேயும் மகாலட்சுமி இருக்கா, பெருமாளுக்கு மனைவியாக மகாலட்சுமி இருக்கா. அந்த லட்சுமி இந்த லட்சுமி குழப்பிக்கப்படாது. ஏன்னா நம்ம எதை சொன்னமோ டக்குன்னு அதை என்ன அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ காவலர் அப்படின்னு சொல்கிறோம், சாதாரணமாக ஏட்டு இருக்கார், போலீஸ்காரர் இருக்கார், ஐஜி இருக்கார், டிஐஜி இருக்காங்க. அது மாதிரி அவங்கவுங்களுடைய பதவி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ. அவங்க எல்லாருமே காவலர்கள் தான். ஆனால் அதுக்குண்டான என்ன இருக்கு, ஒரு லெவல் அதிகாரம். அந்த மாதிரி மண்டபரூபிணி மகாலட்சுமி. மண்டபம் மண்டுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உதகமண்டலம்னு பேர் வச்சாங்க. ஊட்டி. இப்போ ஊட்டின்னு சொன்னால் அதுக்கு எனக்கு மீனிங் தெரியல. உதகமண்டலம் மீனிங் இருக்கு. உதகம்னா ஜலம், மண்டுதல் நிறைதல். மண்டுதல் நிறைதல். அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்தில் என்னவா இருக்கு, தண்ணி நிற்குது, அது வெளியில் போகிறதுக்கு வழி இல்லை, அது நீரினால் நிறைந்திருப்பதனாலே மண்டபம். அதனால் மண்டப ரூபிணி மகாலட்சுமி அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒரு வஸ்து இருக்கு. அது என்ன வஸ்துங்கிறது மண்டுதல் நிறைதல். இப்போ நிறுத்த மண்டபம் அப்படின்னா நாட்டியம் நிறைந்ததாக அது இருக்கிறது. கேய மண்டபம் இசை நிறைந்ததாக இருக்கிறது. புஷ்ப மண்டபம் பூக்களால் நிறைந்ததாக இருக்கிறது. அலங்கார மண்டபம் ஒப்பனை அறையாக இருக்கிறது. அந்தந்த பொருளுக்கு உண்டான வியாப்தி அந்த இடத்துல நிறைந்து இருக்கும். நெருப்பு மண்டலம் வன்னி மண்டலம் நெருப்பு நிறைந்ததாக இருக்கிறது. உதக மண்டலம் தண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. நிறைந்தது அந்த இடத்துல. மண்டப ரூபிணி மகாலட்சுமி வாஸ்து பிரம்மா. வாஸ்துனா இடம், இது வியாபியம், அது வியாப்தி. ஒரு காலியான பாட்டில், அதுதான் வாஸ்து பிரம்மா இடம். அது அந்த பாட்டிலில் கொண்டகல்லையை போட்டு வச்சா அந்த கொண்டகல்ல யாரு? மகாலட்சுமி. வியாபியம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் எதை வேணாலும் நிரப்பலாம், நம்ம அந்த பாட்டிலில் எதை வேணாலும் நிரப்பலாம். ஆனால் இங்கே லக்ஷ்மத்தை நிரப்பி இருக்கிறார்கள். இறை அருள் அடையாளத்தை நிரப்புவதுன்னு அர்த்தம். மண்டப ரூபிணி வடிவம் கிடையாது அவளுக்கு. வாஸ்து பிரம்மது வடிவம் கிடையாது, விக்னேஸ்வருக்கும் வடிவம் கிடையாது. இடையூர் ஆள்பவர்னு பேர். ஆணவ மலத்தை தெரிஞ்சு வடிவமாக இருந்தால் கத்தி எடுத்து வெட்டிட மாட்டோமானுதா இல்லை? கத்தி எடுத்து அழகாக க்ளோஸ் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கு மாத்திரம் வடிவமே கிடையாது. மலத்தே அறிவு. எனக்கு அஞ்ஞானம் இருக்குன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியாது. அதுதான் பெரிய விஷயம், அருமையான விஷயம். எனக்கு அஞ்ஞானம் இருக்கிறது எனக்கு மாத்திரம் தெரியாது, பாக்கி எல்லாருக்கும் தெரியும். பாக்கி எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு சரியாக பேச்சு வரல, என்ன இவர் கொஞ்சம் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியலையா, அதான பிரச்சனை. செவுத்தை பார்த்து பேசிகிட்டே இருக்கேனே. கரெக்ட், அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். விக்னேஸ்வரருங்கிறதுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் ஆணவ மலம், அதுதான் விக்னேஸ்வருடைய வடிவம். ஆணவ மலம் ஆன்மாவோடு பிரியாது தங்குவது. ஆணவ மலம் பிரிஞ்சுட்டா சிவம் வந்துடும் உள்ள. ஆணவ மலம் பிரிஞ்சுட்டா என்ன வந்துடும்? சிவம் வந்துடும். அப்போ விக்னேஸ்வரர் எங்கே நிற்கிறாரு? அப்படியே மலஸ்வரூபமாக அப்படியே இருக்கார். ஆனால் அது தெரியல, அதுதான் முக்கியம். தெரிஞ்ச விக்னேஸ்வரர் சொல்ல. இந்த விநாயகரை நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. விக்னேஸ்வரர் வேறு பண்பில் சொல்லப்படுறேன். வெறும் இடம், அந்த இடத்த வேறு பண்பில் சொல்கிறோம். மண்டூகம், அதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருளை வேறு பண்பு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னால் பாருங்க, சப்தகுரு. என்னது? சப்தகுரு. 7ன்னு சொல்கிறாங்க. அந்த 7ங்கிறதுக்கு கூறவும் கூடாது, குறையவும் குறையாது. அதுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்குது. மனிதனுடைய ஜீவ ஆதாரம் மொத்தம் 7. மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், அநாகதம், விசுக்தி, பிரம்மரந்திரம். இதில் இதுக்கு உள்ளே இருக்கிறது வேலை செய்யல. சிம் கார்டை எடுத்துகிட்டா செல்லு வேலை செய்யாது. அந்த சிம் கார்டு மாதிரி இந்த 7 இந்த செல்லுக்கு ரொம்ப கவனமாக நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சப்தகுரு யார் யார்? குகம். குகம் ரகசியம்னு அர்த்தம். குகன்னா என்ன? முருகன் அர்த்தம். இந்த இடத்துல குகம்னா என்ன? ரகசியம். குகம். விஷ்ணு பரவி இருப்பவர்னு அர்த்தம். இப்போ இந்த இடம் ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கிறது. வெறும் ஒளி. அந்த ஒளி தான் இப்போ இதில் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இருட்டில் கேமரா வச்சாருன்னா இருட்டாகவே தெரியும். வெளிச்சமாக இருக்கிறதுனால தான் அந்த வெளி ஊடாட போகிறதுனால தானே என்னோடய உருவம் தெரியறது. குகம். விஷ்ணுனா வியாப்தி, பரவறது. விஷ்ணு தாதா, படைப்பவன், படைப்பாற்றல். தாத்தான படைக்கிறவன் அர்த்தம், தாத்தான கொடுக்குறவன் அர்த்தம். ஒரு எழுத்து மாறிட்டா ஏகப்பட்ட பிரச்சனை. அதில் வடமொழி ரொம்ப நுட்பமாக இருக்கும். ஒரு நூலில் அப்படி
அதே மாதிரி நாட்டியம் அதை விட ஒரு நூலில் இப்படி என்ன பண்ணோம், நான் சொல்லியிருக்கேன் இந்த முத்திரையை பற்றி. நேராக காமிச்சா ஒன்று, சைடில் காமிச்சா ஒன்று, கீழே காமிச்சா ஒன்று, அந்த மாதிரி மாறிடும். அது மாதிரி நுட்பமாக பார்த்துக்கணும். தாதா குகம் விஷ்ணுஞ்ச தாதாரம். அம்பிகா, அம்பிகா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தாயின்னு அர்த்தம். கருவில் குழந்தையை தாங்கியவள், தாங்கி இருப்பவள் அப்படிங்கிற பொருளில் தான் அது வரும். கரு என்பது ஒரு அருவத்திலிருந்து உருவம் கொடுக்கிற பண்பிற்கு உண்டான ஒரு கலை சொல்லாக இருக்கலாம். இதுலேருந்து என்னுடைய தகப்பனாரின் காமம், அந்த காமம் ஒரு வடிவம் பெறுகிறது. அந்த வடிவம் ஒரு விந்துவாருது. அந்த விந்து அதுலேருந்து நாதம், நாதத்துலேருந்து விந்துவாருது. அம்பாள் வந்து விந்து, அதுலேருந்து ஒன்றா சேர்ந்து இந்த உருவம் உருவாருது. அப்போ அருவத்துலேருந்து என்ன வருது, உருவம் வருது. அந்த அருவத்தில் இருக்கின்ற ஆன்மா, நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்தேன்னா நான் உதைக்கிறேங்கிறத எங்கள் அம்மா வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கா. நான் சின்ன வயசில் இருந்ததை, சின்ன வயசில் ஸ்கேன் பண்ணதை இப்போல்லாம் நம்ம பதிவு பண்ணியே வைக்கலாம். தம்பி உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நீ இப்படி இருந்தடான்னு. ஆனால் அவனுக்கு தெரியாது, அது உள்ளே இருக்கும்போது தெரியாது. அப்போ கர்ப்பங்கிறது என்னென்னா ஏதோ ஒன்றை வளர்த்து காட்டுவது, சூழ இருப்பது, வாழ வைப்பது. அவ்வளோ அழகான பேர் அது அந்த விஷயம். அம்பிகான அந்த வார்த்தைக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு 7 குரு இருக்கா. ஸ்ரீகண்டம் புனர் அம்பிகா. ஸ்ரீகண்டம் அப்படி, ஸ்ரீகண்டர்னு ஒரு சுவாமி. ஸ்ரீகண்டர்னா சாக்ஷாத் சிவபெருமான். ஸ்ரீனா விஷத்தில் அந்த இதை கண்டத்தில் தாங்கினவர், அவர் தான் ஸ்ரீகண்டர். ஸ்ரீனா விஷம், ஸ்ரீனா லக்ஷ்மி, ஸ்ரீனா அனைத்து நலன்களும். ஸ்ரீக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட பொருள் இருக்கு. 60க்கும் மேற்பட்ட பொருள். ஸ்ரீ 60 பொருள் இருக்கு. அதில் மகாலட்சுமி ஒரு பொருள். ஸ்ரீ வாஞ்சியம், இறைவனிடத்திலிருந்து இலக்குமியை வேண்டி பெற்றான் விஷ்ணுன்னு சொல்கிறான் தலப்புராணம். வேறு எந்த நோக்கத்திலையும் போல, தயவு பண்ணி நான் உங்கள் திருவடியை நோக்கி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே இந்த தலைப்பை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸ்ரீகண்டர். இப்போ இந்த 7 பேரும் அங்கே உள்ளே இருக்கா குரு. இப்போ இந்த குருவை பாருங்களேன். இந்த குருங்கிறவன் சிஷ்யம் இருந்தால் தான் வடிவம். சிஷ்யம் இல்லைன்னா குருவுக்கு வடிவம் கிடையாது. அப்போ குருன்னு சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு செயலை செய்ய கற்றுக் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சிந்தனையை கற்றுக் கொடுக்கணும். அப்படி தானே? எதையா கற்றுக் கொடுத்தா தானே குரு. இப்போ நான் கற்றுன்ட்டேன், எனக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கு ஃப்ளைட்டு கூட ஓட்டுவேன். ஒரு மாதிரியாக பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் மூங்குறீங்களே ஓ கனவுல. அப்போ நான் ஓட்டுவேன் கொட்டில் விடுறேன்னா, அப்போ விஷயம் என்னன்னா, அப்படி ஓட்டினால் இப்போ ஃப்ளைட் ஓட்டுறவர் என் பக்கத்தில் நிற்கிறார். நல்லா ஞாபகம் வச்சு, இந்த பக்கம் நிற்கிறார். எனக்கு கார் ஓட்டலாம் வராது, நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த பக்கத்தில் கார் ஓட்டுறவர் நிற்கிறவர், இந்த ஃப்ளைட் ஓட்டுறவர் எனக்கு எதுவுமே ஓட்ட தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இவரை பார்த்தோன்னா இவர் ஃப்ளைட் ஓட்டுவார்னு சொல்ல முடியுமாண்ணே? சொல்லுங்க. என்னை பார்த்தோன்னா இவருக்கு கார்லாம் ஓட்ட வராதுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, முடியாத. அப்படி ஓட்ட தெரிஞ்சவனுக்கு 2 கொம்பு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அறிவை புற அடையாளங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் குருத்துவம் சொல்கிறாங்க. அப்படி தானே? நீங்கள் நுட்பமாக தெரிஞ்சு அவர் களத்தில் இறங்கி ஓட்டினா மாத்திரம்தான் ஃப்ளைட்டு. என்னை ஓட்ட சொன்னால் நான் வேறு இடத்துல பார்க் பண்ணுவேன். அப்படி தானே? வண்டியை நேராக சாலையிலே ஓட்டினா அது பேர் ஓட்டுறாங்க. ஓரமாக போய் மரத்து ஓரமாக பார்க் பண்ணுவோம். ஓட்ட தெரியலன்னு அப்போ தெரிஞ்சிடும்ல. மிகச்சிறந்த கலைஞன் அப்படிங்கிறது அவன் கல் எடுத்து உளியை தட்டும்போது என்ன தெரியும்? தெரிஞ்சிடும் அந்த படைப்பு. ஆனால் வெளிப்பட்டாத தெரியும். வெளிப்படாத நிலையில் குஹு சம்பரனே, மறைந்து இருக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறார்கள். ருச்சிர் பிரேட்சனே, ஒரு பேராற்றல் உள்ளே மறைந்து இருக்கிறது. அதனால தான் குருன்னு சொன்னான். சப்த குரு. குருனா வெயிட்டேஜ்னு அர்த்தம். குருனா வெயிட், எடை. மேலே போக போக புவியீர்ப்பு விசை கிடையாது. அதனால் என்ன ஆகுது? அப்படியே பறந்து வர மாதிரி வர வேண்டியதாக இருக்குது. கீழே நடக்கிறது 1/4 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம். புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்மளாம் குறுக்கிய நடிக்கும் போயிட்டு வரோம். அப்போ குருங்கிற சப்தம் என்னது? அறிய முடியாதது. குருவே சிவன் என கூறினன் நந்தி. இது எவ்வளோ அழகு பாருங்க. சிவனை பற்றி, அவரை பற்றி ஒன்றுமே தெரியாதுப்பா. சிவனை பற்றி ஒன்றும் தெரியாதான், குருவே சிவமா. நல்லா கவனித்து பாருங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் திருமூலர் வாக்கு.
நம்ம இன்னும் அதில் எந்த விதம் ஒரு ஒரு சின்ன விஷயத்தை கூட நகர்த்த முடியாது. குருவே சிவம் என கூறினன் நந்தின்னு சொன்னான். சிவத்தை தெரியுமான்னா எனக்கு தெரியாது. அப்போ என்னதான் தெரியும் உனக்கு? என்ன சிவ சிவ என்கிறர் தீவினையாளர். எவனோ தப்பு பண்ணுறான்னா அவன் சிவனோட சம்மந்தம் இல்லாதவன் தெரியுது. எப்படி வச்சுருக்கான் பாருங்க, அப்படி தானே? அப்போது இந்த சப்த குரு அப்படிங்கிறது அறிவு வடிவாக மறைந்திருக்கிற வடிவம். இப்போ என் கைக்கு டைப் படிக்க தெரியும், என் கைக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியாது. அப்போ மறைந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு வடிவம். மண்டப ரூபிணி மகாலட்சுமி மறைந்திருப்பது, வாஸ்து பிரம்மா மறைந்திருப்பது, விக்னம். விக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, எதுக்கு எது விற்கணும் அப்படிங்கிறது அவாவா தொழில் சார்ந்து அமையும். அப்படி தானே? எல்லாத்துக்குமே விற்கணும் தொந்தரவுங்கிறது. அப்போ விக்னம்ங்கிறது எந்த ஒரு செயலையும் நிறுத்துவது இல்லது ஊக்கப்படுத்துவது. அது எந்த செயலுக்கும் என்ன பொருந்தும்? அப்போ விக்னேஸ்வரர். இது எல்லாத்தையும் தாண்டி பிரத்யேகாகிர நந்தி. என்னது? பிரதி ஏக அக்ர நந்தி. அம்பாளே போனாலும் அவர்கிட்ட கேட்டு தான் போகணும். பிரதி ஏக அக்ர நந்தி, சிவபெருமானின் அருகே இருக்கின்ற பண்பை பெற்றவர். அக்ரம்னா நுனி. முதல்ல சிவபெருமான் பார்க்குறது, சிவனுக்கு நேராக நின்று யாரையும் பார்க்கப்படாதுன்னு போனோம். கடைக்கண்களேன்னு தான் அபிராமி பட்டரே சொன்னார். நேர்கண்களே, நேர்கண்கள் பட்டால் சிவலோகம் தான். ஆனால் நேர்கண்களே கிடையாது. நெற்றிக்கண் மாதிரி யாரை பார்க்கணும்? அப்புறம் நக்கீரன் தான் பார்க்கணும். நக்கீரா அப்படிம்பார், ஒழிச்சுடுவார். இந்த ஆணவ மலத்தை ஆளை ஒழிச்சுடுவார்னு நினச்சிக்காதீங்க. ஆணவ மலத்தை ஒழிச்சுடுவார். திருப்பி அவரே வியாக்கரணம் சொல்லி கொடுப்பார். அப்படி தானே? நேர்கண் ஆகாது. அதனால் கடைக்கண்கள் தான் எல்லாத்தையும் தனம் தரும், கல்வி தரும். ஆளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு, விழியின் நேர் உண்டு. இல்லை, நேருக்கு நேராக பார்த்து பார், நேர்கொண்ட பார்வை இல்லை. தேவதையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, கண் இமைக்கின்ற விஷயம் தேவதைகளுக்கு கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த 5 தேவதை பிரத்யேகாகிர நந்தி, இவருக்கும் வடிவு கிடையாது. இந்த நந்திங்கிறதுக்கு என்ன பொருள்னா மகிழ்ச்சின்னு பொருள். நந்தின்னு என்ன? மகிழ்ச்சி. நது பிரகலாதனே. பிரகலாதனம்னா என்னன்னா, சின்ன குழந்தை இருக்கும் இல்லையோ, பிறந்த குழந்தை திடீர்னு யாரையாவது பார்த்து சிரிக்கும், பார்த்துருக்கீங்களா? அது அறிமுகமே இல்லாமல் தனக்கு தானே சிரிக்கும். தூக்கத்தில் சிரிக்கும், பார்த்தீங்களா? தூக்கத்தில் சிரிக்கும். அது மாதிரி சந்தோஷத்தை நந்தின்னு சொல்கிறோம், பிரத்யேகாகிர நந்தி. இப்போ நந்தினா காலமாடுன்னு புரிஞ்சுக்கப்படாது, இந்த விஷயம் வேறு. இந்த 5 தான் கர்ப்பாவரண தேவதை. இந்த 5 தான் சிவபெருமானை அந்த இடத்தை விட்டு நீங்காது காத்தருணும் தெய்வம். எந்த 5? மண்டபரூபிணி மகாலட்சுமி, வாஸ்து பிரம்மா, விக்னேஸ்வரர், சப்தகுரு, பிரத்யேகாகிர நந்தி. இந்த நந்தியை பூஜை பண்ணுறது தான் கர்ப்பாவரண தேவதை. இது அரூபமாக பூஜை பண்ணுறா. இது அங்கே இருக்குது. எப்படி ஒரு மனிதன் வாழற இடத்துல காற்று இருக்குமோ, வாழற இடத்துல உணவு இருக்குமோ, வாழற இடத்துல தண்ணி இருக்குமோ, தண்ணி இல்லாத இடத்துல என்ன வாழ முடியாது? மனுஷன் வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட சென்டிகிரேட் வேணும் நம்ம வாழ்கிறதுக்கு. ஒரே தெரியா சூரியனுக்கு நடுப்புற நான் 30 வருஷம் இருந்துட்டு வந்தேன்னா கீழ்பாத்தில் செத்துற மாட்டீங்க? சூரியன் நடுப்பு இருக்க முடியுமாண்ணே? இருக்க முடியாதே. வாழக்கூடிய டெம்பரேச்சர் இல்லையே. அப்படி தானே? அப்போ வாழக்கூடிய சூழல் அதுதான். அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போது இந்த 5 தேவதைகள் தான் கர்ப்பாவரண தேவதை. இவைகளை வணங்கினால் என்ன பலன்? இந்த கர்ப்பாவரண தேவதை உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். இதை வணங்கினால் என்ன பலன்னா, மனிதனுடைய ஆன்மாவை தன்னைத்தானே அறிகின்ற பண்பை தருகின்ற தேவதை இது. தன்னைத்தான் அறிதல். இந்த தேவதை அரூபமாக இருக்கும். இதை தியானம் பண்ணிட்டா உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களை யாருன்னு உங்களுக்கு அறிவிக்கும். என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து. அழகாக சொல்லுவோம். அவளுக்கு உண்டி தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும், வேறு யாருக்கும் வராது. தமிழில் இல்லை, என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. என்னை பற்றி எனக்கு தெரியாதாண்ணே? நீங்கள் சொல்லி தான் தெரியுமாண்ணே? அதான் எல்லாம் தெரியுமா எனக்கு. என்னை பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பேர், அம்மா பேர், டாக்டர் அப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்புறம் வேறு என்ன? இதானே என்னை பற்றி அப்படின்னு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துட வேண்டாம். நான் சொல்கிறது வேதாந்தங்கள்லாம் விசாரம் பண்ணியிருக்கிற நான். அந்த நான்கிறது வேற. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த, அருளை பெற்றுக்கொள்ளுகிற நான், அருளை பெற்றுக்கொள்ளுகிற உயர் பண்பு.
எனக்கு அருள் செய்த. அதோடு மாத்திரம் இல்லை, முன்னை வினையின் முதலை களைந்து. கர்மா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இந்த சரீரத்தை வசிக்க முடியும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்கிறான், மறுநாள் கிளம்புற ஆள் எங்கேயோ போனாங்கிறான், போயிட்டாங்கிறான். அப்போ கர்மா போயிடுத்துன்னா இந்த காத்திரமும் போயிடும். அந்த முன்னை வினையின் முதலை களையும். முயற்சி பண்ணி பல விஷயம் தடுக்கும். புத்த ஜாதக கதையில் அழகான ஒரு கதையை சொல்ல, உடனே நான் புத்த மதம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவர் சொல்லுவார், இவன் இத்தனை வயசில் இவன் என்னவாயிடுவான், சன்னியாசி ஆகிடுவான்னா. அப்போ அப்பொழுது தெளிவு இருக்குது. முன்னை வினை, அந்த வினை நம்மளை அறிய விடாமல் என்ன பண்ணுது, தடுக்குது. அந்த வினை அழிந்து தன்னைத்தான் காணுகிற காட்சி பெற்று ஆத்ம ஞானத்தை தரக்கூடிய அற்புத தேவதைகள் 5 வணங்கி பேறு பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக யாகமூர்த்திகள். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. கர்ப்ப ஆவரணம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவனருள் நிலைத்து நிற்கின்ற பண்பு அப்படின்னா இந்த 5 பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, நான் ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன். அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். தண்ணியை யாரும் உருவாக்கலை, கடவுளை யாரும் படைக்கவில்லை. என்ன புரிஞ்சுக்கணும், கடவுளை யாரும் படைக்கவில்லை. அப்போ தண்ணியை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு பள்ளம் போடுறோமா, முதல்ல ஒரு பள்ளம் போடுறோம். அதுக்கப்புறம் ஊத்துக்கண்ணு வைக்கிறோம். 3வது அது மேலும் அதில் மறைஞ்சிடாமல் பாதுகாக்கிறோம். எதை பாதுகாக்கிறோம், இந்த ஊத்துக்கண்ணை பாதுகாக்கிறோம். அதுக்கு குறிப்பிட்ட காலம் விடுறோம். காலம் கழித்து பார்த்தா அதுலேருந்து தண்ணி என்னவாக இருக்கும், அது எடுக்கணும். 500 அடிக்கு கீழே இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும், தோண்டணும். இப்போ இந்த போர் போடுற 5 செயலும் தான் இப்போ இந்த 5 பேரும் செய்கிறது. என்னது புரிஞ்சு போச்சா? இப்போ தண்ணியை உற்பத்தி பண்ணல, சிவனை யாரும் உற்பத்தி பண்ண முடியாது. சிவன் சுபாவம் ஏற்கனவே இருக்கிறவர், எல்லா இடத்துலையும் இருக்கிறவர், சர்வ வியாப்தி. புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்கு இப்போ தண்ணியை பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும், போர் போடணும், ஊத்துக்கண்ணு வைக்கணும், அதை மீண்டும் தடுக்காமல் தவிர்க்கணும். அந்த இடத்துல தண்ணியை மேலே கொண்டு வந்து என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் காலத்தை கொடுக்கணும். இது எப்படி செஞ்சு தண்ணி தானாக வெளிப்படும். அப்போது சிவன் வெளிப்படுகிறான். சிவனை யாரும் உற்பத்தி பண்ண முடியாது. புரியுறதோ இல்லையோ இந்த விஷயம்? இந்த 5 போல அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.